கன்னிராசி. வெட்டு 1 துண்டு 2. இதுதான் இவங்களுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிப்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுத்தங்கவுத்தலாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னிராசிக்காரங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. நியாயத்துக்கும், தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நெறைய பஞ்சாயத்து பண்றதுல கன்னிராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட, அந்த நீதிக்கும், நேர்மைக்கும் கட்டுப்பட்டு, அவங்களுக்கு எதிரா தான் இவங்க தீர்ப்பு குடுத்திருப்பாங்க. இல்ல நம்மள சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு குடுத்து போகலாம். அவங்க பண்ண தப்ப மறைச்சிரலாம். அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பணிவா நடந்துப்பாங்க. பகைன்னு வந்துட்டா, முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பாப்பாங்க. ஆனா ஒரு கை பாக்குன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி, கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு அதீத புத்திசாலின்னு தான். ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா, பாசத்தினால, வேஷத்தினால. நெறைய பேர் உங்கள பகடக்காயா பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியா தான் போயிட்டு இருக்கு. மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு குடுப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய லைஃப்ன்னு வரப்போ நெறையவே இருக்கு. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. கதறி கதறி அழுதாலும் கன்னிக்கு 100% பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தலைவிதி மாறப்போகுது. மா அழுதாலுமே எங்களோட தலைவிதி மாறாதான்னு கேட்டீங்கன்னா, நல்ல விதத்துல மாறப்போகுது. பயம் வேண்டாம். ஏன்? எப்படிம்மா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால பணம் வரப்போகுது. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. கேட்க நல்லாதாம்மா இருக்கு. உண்மையான்னு கேட்டீங்கன்னாக்க, ஆமாங்க. சதுர்கிரக யோகம். ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க இதுதான் சொல்லுவோம். 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால. அது மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற போகுது. இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வும் கூட. இதுவே கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துனா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இந்த மீன ராசியில ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வரார். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு. இவர் வந்து மீன ராசியில உச்ச பலத்துல இருக்கிறதுனாலையும், இதே மாதிரி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. புதன் பகவான் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது நீச்சமாகி இருக்க போறாரு. இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. சோ சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த முயற்சினால சாதித்து காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. நெறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் உங்கள விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காது. பணமா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும். சரியான நண்பர்கள், உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது. பண கஷ்டம் வந்திருக்கும், மன கஷ்டம் வந்திருக்கும். நெறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அட போடா! இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லங்கிற அளவுக்கு கவலைப்பட்டிருப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களான நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்த செலவு மட்டுமே செஞ்சக்கூடிய காலகட்டத்துல இருந்து, இப்போ ஒரு நல்லதொரு மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே தோல்விய மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால, இதன் மூலம் கேட்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்கள விட்டு விலகப் போகுது. தொழில் ரீதியா நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும். புதுசா தொழில் தொடங்குவீங்க. புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போறீங்க. தொழில்ல நல்ல லாபம் பார்க்க போறீங்க. நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. தைரியமான சில முயற்சிகள் எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்கள வந்து சேரும். பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர போகுது. வேலையே இல்லம்மா. புதுசா தான் நான் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல அலுவலகத்துல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். இப்ப பார்த்துட்டு இருக்க வேலை புடிக்கலம்மா. வேற இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. கன்னிராசியை பொறுத்து இந்த காலகட்டத்துல முயற்சிக்கு ஏற்ற உயர்வு கட்டாயம் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை பார்ப்பீங்க. சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது. வெளிநாட்டுக்கு போகணும்னு யோகம் இருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வுகளுக்கு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு. அதே மாதிரி மருத்துவ ரீதியா நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. விட்டு கொடுத்து செல்வீங்க.
சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது. புதுசா வண்டி வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க. எல்லா விதங்களிலும் யோகம் இருக்குங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்ல நல்ல வாய்ப்புகள், நல்ல பலன்கள் அடைய போறீங்க. நிலம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பா இடம் மாறக்கூடிய யோகம் இருக்கு. சொத்துக்கள விற்கணும்னு நெனச்ச உங்களுக்கு நல்ல யோகமான காலமா இப்ப இருக்கும். சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமா இருக்க போகுது. பழைய கடன்களை அடையக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க. கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது, இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்காரங்களே பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதின்னு யோகமான காலகட்டங்க. அதாவது இதுதான் அதுதான்லாம் நான் சொல்ல முடியாது. என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்துச்சோ, அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்த தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்த கடவுள் குடுத்திருக்காங்க. வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா, இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ சின்னதா ஒரு வேலை செய்றீங்களா? இல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வேலையில தொல்ல குடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட, இப்ப அவங்க தவற உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மேல் அதிகாரிகளா இருந்தா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பார்த்திருந்த தொழில்ல மற்றொரு தொழில ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் உண்டு. அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும் அவருடைய சொத்து விஷயமா நடந்துட்டு இருந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். தாய் வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவர்களால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராம இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். நல்ல பெயரை ஈட்டி தர போகுது. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெற நல்லா படிப்பீங்க. ஆனா, ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்திருப்பது தவிர்த்துடுங்க. அது வந்து நமக்கும் நல்லது, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, குடும்ப விவகாரத்த நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவோம். கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், ஒருத்தங்க கிட்ட பேசிட்டா போதும், மொத்தத்தையும் சொல்லிடுறீங்க. அதுதான் உங்களுக்கு டிராபேக்காவே வந்து நிக்குது. நெறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நின்னதுக்கான காரணமும் இதுதான் இருக்கும். உங்களுடைய உணர்ச்சி வேறங்க. அது மத்தவங்க பார்க்கிற விதம் வேற. சரிங்களா? சோ கன்னி ராசி சேர்ந்த ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, ரொம்ப நாள் பழக்கம் அப்டின்னா கூட சரிங்க. குடும்ப விஷயத்த வெளியில பேச வேணாம். அது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னாக்கா, வெள்ளிக்கிழமைகள் தோறும் சப்த கன்னிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, அத வந்து அவங்க நிறைவேத்தி கொடுப்பாங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்து கன்னி ராசிகளுக்கான பொது பலன்கள பார்த்திருக்கோம். இதுவே உங்களுக்கு உற்சாகத்த கொடுத்திருக்கும். அடடா! ஓகேடா. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நான் நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு, இனி அதிர்ஷ்டமான காலங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சரி, சனி பகவானும் சரி, தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வரப் போறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போகுது. அலுவலகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுது. உடல் நிலையில இருந்து வந்த அந்த நலிவு விலக போகுது. அது உடல் பாதிப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட போறீங்க. நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை பார்க்க போறீங்க. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவிற்கு பாக்கிய குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் விலகுது. வியாபாரத்துல எதிர்ப்பு, பிரச்சனை, போட்டிகள் இந்த மாதிரியான நிலையில உங்களுக்கு சாதகமா முடிவு வரப்போகுது. இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. சுக்கிரன், ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அ கொஞ்சம் அதாவது ஆண்களா இருக்க பெண்கள்கிட்டயும், பெண்களா இருக்க ஆண்கள்கிட்டயும் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. எங்க பழக்கவழக்கத்துல கவனம் இருக்கட்டும். அதே மாரி மத்தபடி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் தான் கொடுக்கும். செல்வாக்கு உயருது, அந்தஸ்து உயருது. இந்த நேரத்துல வேற எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம முன்னேற்றத்துக்கு மட்டுமே மனச வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நிலைய வந்துட்டு உயர்வை யாராலயும் தடுக்க முடியாது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது. தொழில்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 3 மற்றும் 4 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 23, 28, மார்ச் மாதம் 1, 5, 10, 14 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல என்ன நினைச்சு நீங்க இந்த ஒரு விஷயத்த தொடங்குறீங்களோ, அது வந்து நல்ல பலன்களை கொண்டே முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். மனசு என்ன சொல்லுதோ, அதுபடி வாழக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம்.
பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. இனி செல்வாக்கு, அந்தஸ்து, உயர்வை நோக்கி பயணிக்க போகுது. நெருக்கடிகள் நீங்குது. 6ஆம் இடத்துல ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய உங்க ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வருவதனால உங்களுக்குள்ள அசாத்தியமான துணிச்சலும், நம்பிக்கையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு இத்தன நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த எல்லாமே இப்ப நனவாக போகுது. இருளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்க போது. மனசுல இருந்த சிரமங்கள் மறைய போகுது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய போறீங்க. தடைப்பட்ட வேலை இப்ப நடக்க போகுது. அரசு வழிகள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்ப சாதகமா முடிஞ்சு வரப்போகுது. உறவுக்காரங்கள உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. உடல் நலம் சீராகுது. ஆரோக்கியமா செயல்பட போறீங்க. எதிர்ப்புகள் விலகுது. வாழ்க்கையில புதிய பாதை தெரியுதுங்க. ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அதற்கு தகுந்த உதவிகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும். அடுத்து பணியாட்கள பொறுத்திருக்கும். ஒருத்தர் வேலை பார்க்குற தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். வியாபாரத்துல இந்த தடைகள் விலகுது. பணவரவு அதிகமாகுது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. கேட்ட இடத்துல பணம் வரும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் அதிகமா கிடைக்க போகுது. அரசு வேலையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. வயதானவர்கள் நிலையில இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியம் கூட போகுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும். மாணவர்கள பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் 23, 29, மார்ச் மாதம் 2, 11, 14. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள நீங்க என்ன ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்தத விட கூடுதலான பலன்கள் கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். துணிச்சலாகவும், தைரியமாகவும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம். உடைய நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தியாகி கேந்திரஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. செல்வாக்கு உயருது. வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். தொழில் விருத்தியாகுது. புதிய முயற்சிகள வெற்றி கிடைக்குது. சனியும் சரி, சூரியனும் சரி உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாங்க. தடைப்பட்ட வேலைகளை வெற்றியடைய வைக்கிறாங்க. வாழ்க்கை, தொழில், குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது. மனசுல நிம்மதியான நிலை ஏற்படுது. வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க, உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்றீங்களா? அது சாதகமா முடிஞ்சு வரும். குடும்ப வாழ்க்கை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். குழந்தையோட நலன்ல அக்கறை அதிகமாகுது. சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் அப்பப்போ கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுவாங்க. அந்த ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துல ஒரு தடையும் வராது. அதே மாரி நீங்க எதிர்பார்த்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. நிதி நிலையில உயர்வை அடைய போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 23, 27, மார்ச் மாதம் 9, 14. இந்த நாட்கள உங்களுடைய நல்ல தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, இந்த நாட்கள செஞ்சீங்கன்னா, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட கூடுதலான நல்ல பலன்களை அடைய முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க. அடடா! இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்குங்கிறத உணர்ந்திருப்போம். இன்னும் கூடுதல் தகவலோட சொல்லணும்னா, எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கை வாழணும். அது தன்னுடைய சொந்த முயற்சியில இருக்கணும். இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு சிக்கனத்த தாரக மந்திரமா கொண்டு செயல்படுவீங்க. உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவு அதிகமா கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான காரியங்கள்ல தடைகள் விலகுது. உடைய ராசிநாதன் புதனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு பயணங்கள் மூலம் நன்மைகளை கொடுக்குறாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும். உடைய ராசிநாதனும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பாக சஞ்சாரம் செய்யறதுனால தொழில்ல, வியாபாரத்துல தொய்வு நிலை மாறி முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. லாபம் அதிகமாகுது. திறமையான பணியாட்கள் உங்களுக்கு அமைவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடைய போறீங்க. கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதி சுக்கிரனுடைய உச்ச பலத்தால குடும்பத்துல இதமான சூழ்நிலை நிலவுது. அதாவது சந்தோஷம் உண்டாகுது. உடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாகும். குழந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை மற்றும் வினோதமான சூழ்நிலை ஏற்படுதுங்க.
குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிய வந்து தங்கு தடை இல்லாம நடத்தி முடிச்சுக்க போறீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கண் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து மறையுது. தொழில்ல திடீர்னு போட்டி இருக்கும். ஆனா, அத வந்து அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. ஆனா, ஒரு விஷயத்துல மட்டும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீண் வார்த்தைகள பேசுறத தவிர்த்துறணும். கூடுதலா உழைப்பீங்க. அதற்கேற்ற உயர்வு இருக்கும். அரசியல் துறையில இருக்கவங்க அதிகமா பணியாற்றுறதுனால கொஞ்சம் உடல் சோர்வ உணருவீங்க. பட் மேல் இடத்துல உங்கள பத்தின நல்மதிப்பு அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும். ஆ திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, யார்கிட்டயும் வீண் சண்ட வேணாம். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு. பணவரத்து திருப்திகரமா இருக்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. விருந்து நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்குது. முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். சிலர் வந்து புதுசா வண்டி, வாகனம் வாங்குவீங்க. வியாபாரம், தொழில பொறுத்தவரைக்கும் மந்த நிலை மாறுது. உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி போன வாடிக்கையாளர் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்துட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது. மன வருத்தத்தோட இருந்த குடும்பத்த விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்குது. பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை, அணிகலன்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, பெருமாளுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் தோறும் துளசி மாலை அர்ப்பணித்து வணங்க எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகுது. உடைய குறைகள் நீங்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா புதன் மற்றும் வெள்ளி. இந்த நாட்கள உங்களுடைய நல்லதொரு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. சோ, இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் நெறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். எந்த இடத்துலயுமே கன்னி ராசிக்கு குறை கிடையாது. நிறைவான அதிர்ஷ்ட பலன்கள் தான் குடுத்திருக்கு. 2 விஷயம். வீண் சண்டை வேணாம். வீண் பேச்சு வேணாம். இந்த 2 மட்டும் கன்னி ராசிக்காரர தவிர்த்துட்டீங்க அப்டின்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கால் மேல கால் போட்டுட்டு ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கப் பெற்றிருக்கு. வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற வார்த்தைய உங்க லைஃப்ல இருந்து அழிச்சிருங்க. மத்தபடி கன்னிக்கு உயர்வான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. கடவுள் துணை, கடவுள் மட்டுமே துணை. வாழ்த்துக்கள்.